மாப்பிள்ளையில ஒருத்தன் என் தங்கச்சி மகன், அவன் சம்மதிப்பான். நான் சம்மதிக்க வைப்பேன். இன்னொரு மாப்பிள்ளை உன் தம்பி மகன், அவன் சம்மதிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அம்மா, ஏமா எப்படிமா நீ அப்பா கூட குடும்பம் நடத்துற? ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு யுகம் மாதிரி போயிட்டு இருக்குமேமா. டேய், உனக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாத. அது நாங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு நீ உன் லிமிட்டை தாண்டாத. என்னம்மா லிமிட்? இந்த வீட்டுல உனக்கு எனக்கு தான் லிமிட். அப்பாவுக்கு மட்டும் எந்த லிமிட்டும் கிடையாது. இன்னைக்கு அவர் பேசுறது என்னமா நியாயம் இருக்கு? சுத்த சர்வாதிகாரம். எல்லா முடிவையும் அவரே எடுத்துக்கிறாரு. இது நல்லா இருக்காமா? அவருக்கு இருக்கிற மாதிரி மனசு மத்தவங்களுக்கு இருக்கேமா? மத்தவங்களை மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட கேட்டு என்னப்பா பிரயோஜனம்? நீயாவது வாய் விட்டு கேட்டுட்ட, நான் உள்ளுக்குள்ளேயே புழுங்குற. என்னால வாய முடி அழத்தான் முடியும், வாயை திறந்து பேச முடியாது. எல்லாரும் கூடி இருந்த இடத்துல தானே அவர் பேசினாரு. அவர் பேசினத நீங்க எல்லாரும் கேட்டீங்க. அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்காம என்கிட்ட வந்து கேட்டா எப்படிப்பா? அம்மா, எனக்குன்னு இந்த வீட்டுல என்னமா மரியாதை இருக்கு? அதுக்கப்புறம் நான் எப்படிமா பேச முடியும்? பல தடவை நான் பேச வரப்பெல்லாம் அவர் கை ஓங்குற அளவுக்கு வந்துட்டாரு. பல தடவை வார்த்தையாலையும் பார்வையாலையும் அவமானப்படுத்திருக்காரு. சாந்தி அவர் மருமகளை ஏத்துக்க வேண்டாமா? தான் மகனோட மனைவின்ற நினைப்பு என்னைக்காவது அவருக்கு வந்திருக்கா? அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. இந்த வீட்டுல அவருக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்காக பேச வேண்டியது நீதாம்மா. நீதான் பேசணும். இங்க உன்னால பேச முடியலன்னா அர்ஜுன் கிட்டயாவது பேசணுமா? அங்க போய் இந்த பேச்சு எடுத்தேன்னா என்னை மதிக்கவே மாட்டாங்க. இத்தனை வருஷமா என் தம்பி என் மேல வச்சிருந்த பாசம் மரியாதை எல்லாமே போயிடும். அதனால உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். இத்தனை வருஷமா கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க அப்பா பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டேன். இனிமே தானே நான் அவரை எதிர்த்து பேச போறேன். பேசுனா எனக்கு வேணா திருப்தியா இருக்கலாம். ஆனா தன்னை எதிர்த்த மனைவியே பேசிட்டான்னு மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அப்படின்னு நினைச்சு நீ பேசாம இருந்துட்டீனா வாழ வேண்டிய உன் பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாயிடுமா? ஒன்றும் இல்லாத, ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சாரி, நீங்க பேசிட்டு இருந்ததை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் என்னத்த புதுசா பேசிட்டு போறேன். என் நிலைமைய பாத்தியா? பெத்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் பெத்தவங்களாலேயே வருது. அதை கேட்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அத்தை, என்ன அத்தை இது? நீங்க கேட்டா வீடே ரெண்டாயிடும். உங்களுக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? உங்க சூழ்நிலை அப்படி. நம்ம கஷ்டம் நம்மோடம்மா. இவர் பெத்த பிள்ளைங்க வேணா இவர்கிட்ட பயந்துகிட்டு இவர் பேச்ச கேட்கலாம். ஆனா அர்ஜுன் எப்படிமா கேப்பா? இது உங்க மாமாவுக்கு எப்படிமா புரிய வைக்கிறது? எல்லா பாரத்தையும் தூக்கி என் மேல போட்டுட்டாரு. நியாயம் இல்லதான் அத்தை. நீயே சொல்லு. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கும் என் தம்பி குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லாம இருந்துச்சு. இந்த கல்யாணம் மூலமாவது ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேருமே ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அந்த ஆசை நிறைவேறாது போல இருக்கு. உங்க மாமா பேசுற பேச்சுக்கு நிச்சயமா என் தம்பி சம்மதிக்க மாட்டான். நீயே ஒரு நியாயம் சொல்லுமா? நியாயமா? நானா அத்தை? வழியாவது சொல்ல அபிராமி. ஆமா, நீ
இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். அப்பா கிட்ட பேசுகிற தைரியம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் என்ன பெரியவள் ஆக்கிடாத. இந்த சூழ்நிலையை வச்சு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். அண்ணி, இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் நான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அப்பாவை எதிர்க்கணும். ஆமா நீ, நாம எல்லாருமே பச்சை குழந்தைன்னு அப்பா நினைக்கிறார். அதான் அடக்கி வைக்கிறார். நமக்கும் புத்தி இருக்குன்னு அவருக்கு தெரியலன்னா தெரிய வைக்கணும். வேணா கார்த்திக், வேணா, அவசரப்படாத. சபையில மாமா பேசும்போது நம்ம எல்லாருமே பேசாம இருந்துட்டு இப்ப திடீர்னு இப்படி மாறுறது சரியில்லை. அத்தனை பேர் முன்னாடியும் அர்ஜுனை சம்மதிக்க வைக்கிற பொறுப்பு மாமா அத்தை கிட்ட கொடுத்துருக்காரு. சோ நம்ம அர்ஜுன் கிட்ட பேசாம இருக்க வேணாம். மாமா பேச்சு கேட்டுதாவே இருக்கட்டுமே. அந்த பேச்சுக்கு அங்க என்ன முடிவு வருதுன்னு பார்த்து அது அவங்க வாயாலே வரவழைக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஒண்ணு பண்ணலாம். இந்த விஷயத்தை அர்ஜுன் வீட்டுல யார் போய் பேசுறதுன்றத இப்ப முடிவு பண்ணலாம். அம்மா, என்ன விட்டுடு. என்னால பேச முடியாது. எந்த முகத்தை வச்சுட்டு நாங்க போய் பேசுவேன்? என்ன உங்க மாமா கொன்னால பரவாயில்ல, நாங்க போக மாட்டேன். புரியுது அத்தை, உங்க நிலைமை எனக்கு புரியுது. கார்த்திக், நீ போய் பேசேன்பா. நானா? ஆமா, நீ ஒரு புள்ள தானே. நீ அங்க போய் உன்னோட கருத்து ஒன்றும் பேச வேணாம். அப்பா என்ன சொல்ல சொல்லியிருக்காரோ அதை அப்படியே சொல்லிட்டு வந்துரு. சொல்லலைங்கிற பேச்சு வர வேண்டாம். நான் பேசினா அப்பா ஏத்துக்குவாரா? யாருமே பேசாம இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தராவது அவரோட கருத்தை சொன்னாங்களேன்னு அவருக்கு திருப்தியா இருக்கும்ல. நீ போப்பா. அதுக்கு அர்ஜுனும் அவரோட அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வா. அத மாமா கிட்ட சொல்லலாம். சரி, நீ உங்க பேச்சை மதிச்சு நான் போய் பேசிட்டு வரேன். கார்த்திக், நீ மட்டும் போகாத, கூட சாந்தியை கூட்டிட்டு போ. ஒருவேளை அர்ஜுன் இதுக்கு சம்மதிச்சிட்டாருன்னா அந்த பேர் சாந்திக்கு வரும்ல. சரி, நீ நீ தனியா போக கூடாது ராஜா. உன் பொண்டாட்டியோட போய் அர்ஜுன் வீட்டுல அவமானப்பட்டு திரும்பி வரணும். அந்த அர்ஜுன் நிச்சயமா உங்க பேச்ச கேட்க மாட்டான். நீங்க போய் பேசுறதுனால தான் அந்த சம்பந்தம் கெட்டு போச்சுன்னு மாமாவுக்கு உங்க மேல ஒரு கோவம் வரணும், பழி விழணும். போதும் போதும். ஏம்மா, அப்பா சாப்பிட்டாரா? அப்பா சாப்பிட்டாராவா? டேய், இன்னைக்கு சனிக்கிழமைடா. காலையில் சாப்பிட மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. பார்த்த சாரதி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன, அப்பா வர வர ஜாஸ்தி கோயிலுக்கு போகிறாரு? ஆமாம், எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அதுவும் இல்லாமல் அப்பா கூடி சீக்கிரம் ரிட்டையர் வேற ஆக போகிறாரு. கம்பெனி கொடுத்த இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு வேற போகணும். 2 போர்ஷனையும் வாடகைக்கு விட்டுருக்கோம். அங்கே நாம் போனால் ஒரு போர்ஷன் வாடகை கட் ஆகிடும். இதெல்லாம் நினச்சி தான் கோயிலாக போயிட்டுருக்காரு. நான் தான் இருக்கேன்ல, எதுக்குமா அப்பா தேவையில்லாமல் கவலைப்படுறாரு? சரி, இந்த அருமையான இட்லியும் தக்காளி சட்னியும் சாப்பிட அவர் கொடுத்து வைக்கல. போதும் போதும் போதும். இருடா, நான் சூடா இட்லி கொண்டு வரேன். ஏன் தயங்குறீங்க? அத்தையால பேச முடியாத விஷயம், அதனால தானே வந்திருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புங்க. வாங்க. இல்லை சாந்தி, எனக்கு சின்ன வயசுலேருந்து அர்ஜுனை பற்றி நல்லா தெரியும். அதான். இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்க தயங்கினா எப்படி? வாங்க வாங்க.
அர்ஜுன். ஹே ஆச்சரியமா இருக்கு. வாங்கக்கா. டேய், கூப்பிட்டதுன்னா அக்கா வரவே ஏய், என்ன இருந்தாலும் அவங்க என் கூட பிறக்காத அக்கா. உன்னை வேணா எங்க அம்மா வான்னு சொல்லிட்டோம். மா, அப்படியே 2 பிளேட் கொண்டாங்கம்மா. கூட இட்லியும் கொண்டாங்க. உட்காருங்க. இன்னும் 1 இட்லி இருக்கு. எனக்கு கம்பெனி கொடுங்க. வேணாம் அர்ஜுன், நாங்க சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். நீ சாப்பிடு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே, வாங்க வாங்க, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உட்காருங்க, சூடா இட்லி கொண்டு வரேன். அத்தை, ஆ? நாங்க வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம். காஃபி வேணா அப்புறம் குடிக்கிறோம். என்னப்பா அது, 2 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது விஷயமா? நான் நினைச்சேன் அம்மா கேட்டாங்க. என்னக்கா, என்ன பிரச்சனை? உங்க மாமனார் ஏதாவது புது குண்டு போட்டிருக்காரா? அதே வேகத்துல இங்க வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. உங்களை பார்த்தா சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்த மாதிரி தெரியலையே. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீயே சொல்ல. அர்ஜுன், இப்ப நான் சொல்றதெல்லாம் என் மாமாவோட தீர்மானம். சரி. எங்க வீட்டு பொண்ணுங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. சரி. அதுல ஒரு மாப்பிள்ளை நீ. சரி. அனிதாவுக்கு தினேஷை பிடிக்கலையா? சரி. ஆனா அனிதாவுக்கு அர்ஜுனை பிடிச்சிருக்கு. சரி. தான் தங்கச்சி பையன் தினேஷ் கிட்ட பேசி ஸ்வாதிய மாமா ஒத்துக்க வச்சுக்கிறாராம். சரி. அனிதாவை நீ கட்டிக்கணும். இதுக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அத்தையோடுதுன்னு மாமா கட்டளை போட்டிருக்காரு. தேதி சொல்ல வேண்டியதான் பாக்கி. சரி, இதைத்தானே சொல்ல வந்தீங்க? அவர் செய்யறது எதுவுமே சரியில்லை. அவர்லாம் ஒரு மனுஷன் இல்லக்கா. அர்ஜுன், என்ன சாப்பிடும் போது ஏன்ஸ்டனா? நீங்க சொன்னது கேட்டப்பறம் சாப்பிடவே தோணலக்கா. என்னடா இது? பின்னமா மாமா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஏங்கா, இந்த விஷயம் ஸ்வாதிக்கு தெரியுமா? தெரியும். என்ன சொன்னா? அவ எந்த முடிவும் எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கா. ஓ, அர்ஜுன், நான் மாமா பேச்ச கேட்க போறது இல்ல. ஏன் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண அவர் யாரு? இத பாருங்க, இவர் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுறதுக்கு நான் ஒன்னும் அவருக்கு அடிமை இல்ல. அர்ஜுன், கோபப்படாதப்பா. கோபப்படாம என்னமா பண்ண சொல்றீங்க? நீங்க வேணா சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மனசு மாறலாம். ஆனா யாரை கட்டிக்கணும் கட்டிக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு. இதுல மாமா தலையிடுறது எந்த விதத்திலும் நியாயமே இல்லை. நாங்களும் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம் அர்ஜுன். அதுக்கு இது ஒன்றும் காதல் கல்யாணம் இல்லை, பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணுறது தான். அதனால இப்போ பெரியவங்க எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. ஒத்துக்கிறேன், இது பெரியவங்களா எடுத்த முடிவு தான். யாரும் காதலிக்கல தான். ஆனால் நிச்சயம் பண்ண அப்புறம் எனக்கு இவ தான் மனைவி, எனக்கு இவன் தான் புருஷங்கிற நினைப்பு மனசில் இருக்கும்ல. அதை என்ன பண்ண சொல்றீங்க? தூக்கி தூர ஏறி சொல்றீங்களா? இவர் நினைச்சப்பெல்லாம் முடிவை மாத்திக்கிறதுக்கு இதுனா டெண்டரா, ஷேர் மார்க்கெட்டா? அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அர்ஜுன், பார்த்து பேசுப்பா. அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாத. ஏமா மத்தவங்க என்ன முட்டாளா? மா, நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணை மனசை மாத்திக்க சொல்லி கட்டாயப்படுத்துறது, ச்சே, காட்டு மிராண்டிங்க கூட இது ஏத்துக்க மாட்டாங்கம்மா. நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் அர்ஜுன். அப்பா சொன்னதை ஏத்துக்கிட்டு நாங்கள் இங்கே வரல.
அம்மாக்கு தர்ம சங்கடம் வேணான்னு தான் அப்பா என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அர்ஜுன், என்ன வேணாலும் நடக்கட்டும்ப்பா. எல்லாரும் மனம் போல வாழணும், அதுதான் சந்தோஷம். ஆனா அதே நேரத்துல உறவு சங்கிலி அருந்துராம பார்த்துக்கணும். இந்த உறவு ஏற்கனவே விலகி இருந்தது. படாத பாடுபட்டு இந்த சொந்தத்தை மறுபடியும் சேர்த்திருக்கோம். நம்ம கோவத்தால இது முறிஞ்சிடக்கூடாதுப்பா. அர்ஜுன், கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பதட்டப்படாத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அக்கா, நீங்க பேச வேண்டியது எல்லாமே பேசிட்டீங்க. எனக்கு சத்தியமா உங்க மேல எந்த கோவமும் இல்லை. ஏமா கோவப்படாதங்கிறிய? இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு? அவர் வேதனைப்படவா விட்டு போன உறவை ஒட்ட வைக்க மாமா மறுபடியும் வந்தாரு? பணக்கார சம்மந்தமே வேண்டாம் தான் நம்ம ஒதுங்கி இருந்தோம். எல்லாத்தையும் போல மாமா என்னையும் பணத்தால வாங்கிலான்னு நினைச்சார் போல இருக்கு. அதனால தான் ஆர்டர் போட்டிருக்காரு. ஏறக்குறைய கல்யாணம் நடக்குங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். கட்டுறா கல்யாணம் உடனே கட்டிடுவேன்னு நினைச்சு தப்ப கணக்கு போட்டிருக்காரு. ஆனா அவருக்கு என்னோட கணக்கு தெரியாது. மாமாக்கு யாராச்சும் பாடம் சொல்லி ஆகணும். நானே சொல்றேன், நானே ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்ற அர்ஜுன்? அக்கா, அவர் பிள்ளைங்க வேணா அவர் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படலாம். என்னால முடியாது. ஒரு முட்டாள் கூட இந்த நியாயம் ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட முடிவை நானே சொல்றேன். எனக்கும் சுவாதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். இதை பாருங்க, எல்லா ஏற்பாடையும் நானே பார்த்துக்கிறேன். நீங்க யாரும் தலையிட வேண்டாம். டேய், அதெல்லாம் வேண்டாம்டா. வேண்டாம் அர்ஜுன், பெரியவங்களை மீறி இப்படிலாம் பண்ண வேண்டாம். அக்கா, சின்னவங்க மனசை புரிஞ்சிக்காத பெரியவங்களுக்கு எதிராக தாராளமா செய்யலாம், மீறலாம். ஏன்னா இது எங்களோட வாழ்க்கை பிரச்சனை. வெரி குட் அர்ஜுன், உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். எனக்கு என்னோட சப்போர்ட் உனக்கு உண்டுடா. எனக்கு நீங்க பேசாம இரு சாந்தி. நம்ம வீட்டுல யாரும் செய்யாத காரியத்தை இப்ப அர்ஜுன் செஞ்சிருக்கான். நீ அவனை பாராட்டணும். கீப் இட் அப் டா.